ஓம் சாந்தி 24/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அதற்கேற்ப ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். இந்த நினைவின் மூலமாகவே நீங்கள் தொடர்ந்தும் தந்தைக்கு நெருக்கம் ஆகுகின்றீர்கள். கேள்வி: நினைவில் நிலைத்திருக்க முடியாத குழந்தைகள் எவ்விடயத்தை இட்டு வெட்கப்படுகின்றார்கள்? பதில்: அவர்கள் நினைவு அட்டவணையை வைத்திருப்பதற்கு மிகவும் வெட்கப்படுகின்றார்கள். தாங்கள் உண்மையை எழுதினால் பாபா என்ன கூறுவாரோ என அவர்கள் எண்ணுகின்றார்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய அட்டவணையை தொடர்ந்தும் நேர்மையுடன் எழுதும்போது அதில் உங்களுக்கு நன்மையே உள்ளது. அட்டவணையை எழுதுவதில் பெருமளவு நன்மை உள்ளது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இதனை செய்வதற்கு மிகவும் வெட்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. 21 பிறவிகளுக்கு பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரித்துக் கொள்வதற்காக உங்களிடமுள்ள அனைத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த முறையில் நேரடியாக இறை சேவைக்கு பயன்படுத்துங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகி சிவபாபாவின் பெயரால் சேவை செய்யுங்கள். 2. நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தி எங்கு செல்கின்றது என்று சோதியுங்கள். உங்கள் நினைவிற்கான ஓர் உண்மையான அட்டவணையை வைத்திருங்கள். சாதாரண ஆணிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு தந்தையினதும் உங்கள் ஆஸ்தியினதும் நினைவில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மறக்கும் உலகிலிருந்து அப்பால் விலகி நினைவு சொரூபமாக ஒரு கதாநாயக பாகத்தை நடிக்கும் விசேடமானதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. இந்த சங்கம யுகம் விழிப்புணர்வின் யுகமாகும். ஆனால் கலியுகமோ மறப்பதற்கான யுகமாகும். நீங்கள் எல்லோரும் இப்போது மறக்கும் உலகிலிருந்து அப்பால் விலகிவிட்டீர்கள். நினைவின் சொரூபங்களாக இருப்பவர்கள் விசேடமான பாகங்களை நடிக்கும் விசேடமான ஆத்மாக்கள் ஆவார்கள். இந்த வேளையில் நீங்கள் இரட்டை கதாநாயகர்கள். முதலில் நீங்கள் வைரங்களை போன்று பெறுமதி மிக்கவர்கள் ஆகியுள்ளீர்கள். இரண்டாவதாக நீங்கள் கதாநாயக பாகத்தை நடிக்கின்றீர்கள். எனவே சதா இந்த பாடலை இதயத்தில் பாடுங்கள். ஆகா, எனது மேன்மையான பாக்கியம்! நீங்கள் உங்கள் பௌதீக தொழிலை நினைவு செய்வதைப் போல் உங்களின் அழியாத தொழிலான நான் ஒரு மேன்மையான ஆத்மா என்பதையும் நினைவு செய்யுங்கள். அப்போது மட்டுமே உங்களை ஒரு விசேடமான ஆத்மா என்று அழைக்க முடியும். ஸ்லோகம்: முதல் அடியை தைரியமாக எடுத்து வையுங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து முழுமையான உதவியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.